ஹீரோ வீட்டுக்கு வந்த கான்ட்ராக்டும் ஹீரோ கிட்ட நீங்க கடைசியா இறந்தவங்க யாராச்சும் வீட்டுக்கு போனீங்களா இல்ல அங்க ஏதாச்சும் பொருள் எடுத்திருந்தீங்களான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோவும் கடைசியா கனி வீட்டுக்கு தான் போயிருந்தேன், அங்க இருந்தா ஒரு ஹேர் கிளிப் எடுத்திருந்தேன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். இதை கேட்டு அந்த கான்ட்ராக்டும் இறந்தவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொருள் மட்டும் இருந்தா அவங்க இங்கேயே இருந்துரும் சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே கான்ட்ராக்டும் அந்த பொருள் அங்கேயே வச்சிருக்கோம்னு சொன்னோன்னா ஹீரோவும் அந்த ஹேர் கிளிப்பை கொண்டு போய் கனி வீட்டில் வைக்கவும் செஞ்சான். கான்ட்ராக்ட் அந்த வீட்டை சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்க இருக்க ஒரு சலங்க பாக்ஸ்ல சலங்களா பார்த்துட்டு ஹீரோ கிட்ட உங்களை துரத்த ஒரு பொம்பளை பையில ஒரு ஆம்பளை சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அப்படி அந்த ஆம்பளை பை உங்களை துரத்துதுன்னா அதுக்கு ரீசன் கனியா இருந்திருக்கலாம், கனியை நீங்க லவ் பண்றது அந்த ஆம்பளை பைக்கு தெரிஞ்சிருக்கலாம், அதனால கூட அவன் இறந்து பேயா சுற்றி உங்களை பழிவாங்க வந்திருக்கலாம். இதெல்லாம் யார்ட்டு கேட்கலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அங்கே கனி வீட்டு வேலைக்காரமா வேலை பார்த்துட்டு அங்கே போய் கனியை பற்றி விசாரிச்சுட்டு இருக்காங்க. கனிக்கு ஏதாச்சும் பையனோ லவ் ஏதாச்சும் இருந்தான்னு சொல்லி கேட்குறப்ப அந்த வேலைக்காரமாவும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க, அந்த பொண்ணுக்கு டான்ஸ் காஸ்டா வீடு விட்டு டான்ஸ் காசு தான் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே கான்ட்ராக்டும் ஏதாச்சும் தெரிஞ்சா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு வந்துடும் செய்யறான். ஹீரோ கிட்ட கொஞ்சம் வீட்டில் தங்காதீங்க வெளியே தங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு கான்ட்ராக்ட் வீட்டில் சாப்பிட்டு இருக்கப்ப திடீர்னு பார்த்தா ஏதோ அமானுஷமா நடக்குது. ஜன்னல் கதவு அதுவா ஓப்பன் ஆகும் செய்யுது. இதெல்லாம் கான்ட்ராக்ட் பார்த்துட்டு இருக்கப்ப அவன் முன்னாடி இருந்துச்சாரு அதுவா நகரவும் செய்யுது. இதெல்லாம் பார்த்து ஷாக்கான கான்ட்ராக்டும் பூஜை ரூம்ல போய் கதை வச்சுட்டு அங்கே விளக்க பொறுத்தவும் செய்யறான். அப்படி விளக்க பொறுத்திட்டு இருக்கப்ப அதுல இருக்க குட்டி கேப் வெளிச்சத்துல ஏதோ உருவம் தரையில நிந்திக்கிற மாதிரி தெரியவும் செய்யுது. அந்த கான்ட்ராக்டர் அதை பார்த்துட்டு இருக்கப்ப அந்த உருவம் அங்கிருந்து நகரவும் செஞ்சிருது. வெளியே அந்த கான்ட்ராக்டும் அவங்க அம்மா கிட்ட போகணும்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் உப்பு எடுத்துட்டு அதை மேலேயும் போட்டு ரூமெல்லாம் சுத்தி போடவும் செய்யறான். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ரூம்ல பார்த்தா அவங்க அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அவனுக்கு உயிரே வரவும் செய்யுது. மறுநாள் ஹீரோவும் கான்ட்ராக்டும் கனியோட பரதநாட்டிய கிளாஸ்ல வந்து கனியோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கனி ஏதாச்சும் பையனை லவ் பண்ணாலா இல்ல கனிக்கு ஏதாச்சும் பையனால பிரச்சனை ஆச்சு வந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். கான்ட்ராக்டும் ஏதாச்சும் தான் சொல்லுமான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். உடனே கனியோட ஃப்ரெண்டும் பிரச்சனை எதுவும் கிடையாது, ஆனா சில மாசத்துக்கு முன்னாடி நாங்க பரதநாட்டிய கிளாஸ் முடிச்சுட்டு போயிட்டு இருக்கப்ப பயங்கரமா மழை பெஞ்சு அப்ப அங்க பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்க பில்டிங் பக்கத்துல நின்றுட்டு இருந்தோம். அந்த பில்டிங் ஆப்போசிட்ல இருந்தவன் கனியவே பார்த்துக்கிட்டு இருந்தான். மறுநாள் அதே ஆளு கனியை பார்க்கறதுக்காண்டி கேட்டுட்டு வந்து நின்றுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கா. ஹீரோவும் அவன் எப்படி தான் சொல்லி கேட்கிறப்ப புள்ளியா சுட்ட முடிச்சுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கா. இங்க அந்த பொண்ணு சொன்ன கடையில வந்து ஹீரோவும் கான்ட்ராக்டும் விசாரிக்க வராங்க. உன் கடையில் சூட்ட முடி வச்ச ஒரு பையன் வேலை பார்த்தான்னு சொல்லி கேட்கறப்ப ஆமா பிலிப்ஸ்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்யறான். அவனை எங்கன்னு சொல்லி கேட்கறப்ப கொஞ்ச நாள் முன்னாடி வரை இங்கே தான் வேலை பார்த்தான், இப்போ துபாய் போயிட்டான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். அவனோட அட்ரஸ் ஃபோன் நம்பர் ஏதாச்சும் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கறப்ப அட்ரஸ் இல்லை ஆனா ஃபோன் நம்பருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்கவும் செய்யறான். கான்ட்ராக்ட் அவன் ஆள் எப்படின்னு சொல்லி கேட்கறப்ப நல்லவன் தான், பக்கத்துல சர்ச் ஃபாதரா தான் அவனை சேர்த்தாருன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கான். ஏதாச்சும் ஜெராக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அதை காட்டவும் செய்யறான். இங்க கான்ட்ராக்டும் கனி வீட்டில் வேலை பார்க்குற அந்த அம்மாவோட பையனும் துபாயில வேலை பார்க்குறான். இவனும் துபாய் தான் போயிருக்கானா. கான்ட்ராக்டோட நம்பரை கண்டுபிடிச்சிட்டோன்னா இதுக்கு விட தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவை கனி வீட்டில் வேலை பார்க்குற அம்மா வீட்டுக்கும் கான்ட்ராக்ட் இந்த சர்ச்சில் விசாரிக்க வரவும் செய்யறான்.